பிரகாசத்துல 20வது பாட்டுல ஆணவ மலத்துக்கு இலக்கணம் சொல்றாரு சிவபிரகாசம். ஏகமா என்று தொடங்கும். சித்தியில 170வது பாட்டு ஒன்றாயின்னு தொடங்கும். 170. சிவஞான சித்தியார் 170, சிவபிரகாசம் 20. ஆணவமலை இலக்கணம் சொல்லக்கூடிய பாட்டு. ஏகமாய் தங்கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பின் உருகளிம்பி ஏய்ந்து நித்த மூலமாய் அறிவு முழுதனையும் மறைத்து நிற்கும். பாகமாய் திரோதான சக்திக்கு மொதல் 2 வரி. இந்த 20வது பாட்டுல 2 வரி ஆணவமலை இலக்கணம். 2 வரி ஆணவமலை இலக்கணம். ஏகமாய் ஆணவமலம் பொருளால் ஒன்று. ஆணவமலம் பொருளால் ஒன்று. ஏகமாய் என்பதற்கு ஒன்றுன்னு பெருள். பொருளால் ஒன்று. பொருளால் ஒன்று. 34, 35 மாயையே ஆன்மாவின் அறிவை மறைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கியவாதியின் கருத்தும் மறுப்பும். 34, 35. இது 20வது பாட்டு. ஏகமாய் ஆணவமலம் பொருளால் ஒன்று. பொருளால் ஒன்று. எண்ணறிய சக்தியாய். சக்தி பல. ஒரு பொருளுக்கு பல சக்தி உண்டு. ஒரு பொருளுக்கு பல சக்தி உண்டு. ஆணவ மலத்தினுடைய சக்தி எண்ணற்றது. ஆணவ மலத்தின் சக்தி எத்தனது? எண்ணற்றது. எவ்வளவு சக்தி இருக்கிறது? எத்தனை ஆன்மா இருக்கிறதோ அத்தனை சக்தி. உங்க அறிவை தனியா மறைக்கும், என் அறிவை தனியா மறைக்கும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தனித்தனியா மறைக்கும். ஏன் ஒரே மாதிரி மறைக்குதுன்னு சொன்னா என்ன பிரச்சனை? இல்லை, அது ஓகே. இப்போ ஒரே மாதிரி மறைக்குதுன்னு சொன்னா அதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன? அறிவு விளங்குகிறதுனா ஆணவமலம் நீங்குதுன்னு அர்த்தம். ஒரே மாதிரி மறைக்குதுன்னா நீங்கும் போது எப்படி நீங்கணும்? ஒரே மாதிரி நீங்கணும். அப்படி நீங்குதா? இல்லையே. ஒரு ஆளுக்கு விளங்குது, ஒரு ஆளுக்கு விளங்கலை. இவருக்கு அப்புறம் விளங்குது, அவருக்கு விளங்கலை. ஒருத்தருக்கு விளங்குனது இன்னொருத்தருக்கு விளங்கலை, அவருக்கு விளங்குனது இவருக்கு விளங்கலை. அப்ப என்ன செய்யுது? தனித்தனியா தனித்தனியா மறைக்குது, தனித்தனியா தனித்தனியா நீங்குது. அப்போ ஆணவ மலத்தினுடைய சக்திகள் எண்ணற்றவை. ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியா மறைக்குது. அதான் ஏகமாய் தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியால். எண்ணறிய சக்தி, எண்ணற்ற சக்தி. நீங்கிறது எப்படி நீங்குமா? தம் கால எல்லையில் நீங்கும். கால எல்லையில். தம் கால, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு டைம் குறிச்சு வச்சிருக்கிறார். அப்பதான் நீங்கும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நீங்காது. அப்ப எப்ப நீங்கணுமோ அப்பதான் நீங்கும். எவ்வளவு நீங்கணுமோ அவ்வளவுதான் நீங்கும். நீங்கிறதும் இந்த சுவிட்ச் மாதிரி ஆன் ஆஃப் எல்லாம் கிடையாது. நம்ம சுவிட்ச் இருக்கா இல்லையா? ஆனு ஆஃப் ரெண்டே தான். விளங்காமை, விளங்குதல். போட்ட உடனே விளங்கிருச்சு, ஆஃப் பண்ண உடனே போயிருச்சுன்னா அப்படி போவாது. எப்படி? ரெகுலேட்டர் மாதிரி. ரெகுலேட்டர் மாதிரி எப்படி? 1, 2, 3 அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் விளங்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அறிவு எப்படி விளங்கும்? படிமுறையில் விளங்கும். அறிவு எப்படி விளங்கும்? படிமுறையில் விளங்கும். படிமுறையில தான் விளங்கும். எனவே இந்த ஆணவ மலம் எண்ணறிய தங்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய். 2வது இலக்கணம் சொல்றார். முதல் இலக்கணம் ஏகமாயின்னு சொல்றார். 1 ஏகமாய், 2வது தம்கால எல்லையில் மேலும் எண்ணறிய சக்தியாய். சக்தியாய். 3 இருள் ஒளிர இருண்ட மோகமாய்.
அப்படின்னு என்னது ஏற்கனவே பலமுறை சொன்னது தான். என்னது? இருட்டே வெளிச்சமா தெரியும். எதுக்கு முன்னாடி? ஆணவ மலத்துக்கு முன்னாடி. நான் ஆப்பிரிக்கா போன நான் சிகப்பு, ஆப்பிரிக்காவில் போன நான் யாரு? சிகப்பு இல்லையா? ஏன்? அவன் அட்டக்கருப்பு, நான் கருப்பு. அதனால அவனுக்கு முன்னாடி நான் எப்படி தெரிவேன்? சிகப்பா தெரிவேன் இல்லையா? அது மாதிரி ஆணவ மலத்துக்கு முன்னாடி போனா இருட்டு எப்படி தெரியுமா? வெளிச்சமா தெரியுமா? இருளே ஒளி போல் தெரிகின்ற இருட்டு அது. அப்ப அது எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த இருட்டு நமக்கு தெரியும். இந்த இருட்டு அதுக்கு முன்னாடி போனா எப்படி தெரியுமா? நல்லா சிகப்பா தெரியுது. ஆஹா, எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு அப்படின்னு தெரியுமா? ஒரு சினிமா டயலாக் தான். அப்பப்போ வெடிக்கிறதுக்கு சொல்லணுமா இல்லையா? எல்லாம் பழைய ஆட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய பாக்யராஜ் படத்துல பொண்ணு பார்க்க போகும்போது என்ன செய்வான்? டேய், நீ கூட வராத, போயிருன்னு துரத்தி விட்டுருவான். ஏன்? என்னை விட சேப்பா இருந்தா மாப்பிள்ளை எவ்வளவு சேப்பா இருக்கிறாருமா, நடந்தே ஊருக்கு போம்மா. ஞாபகம் இருக்கா? தூரம் நின்று போச்சுன்னு ஒரு படம். ஏன்? கறியெல்லாம் பூசி விட்டுருவான். அதெல்லாம் அப்போ அவனை விட இவன் சிவப்பா இருந்தானா எப்படி தெரியுது? சிக்கலா இருக்கு. அப்ப இருளே எப்படி தெரிகிறதுங்களா? ஒளியாய் தெரியும். இருள் ஒளிர இருண்ட மோகமாய். 4வது இலக்கணம். செம்பின் உருகளிம்பு ஏய்ந்து, செம்பிலே களிம்பு போல நித்த மூல மலமாய். அனாதி மலம். செம்புல களிம்பு எப்ப வந்துச்சு? என்னைக்கு செம்பு இருந்ததோ அன்னைக்கு களிம்பு இருந்தது. அதுபோல என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கு ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் மறைத்து கொண்டு இருந்தது. அனாதி நித்தம். எது? ஆன்மாவின் அறிவை அனாதியே ஆணவமலம் மறைத்து கொண்டு இருந்தது. அப்ப 4 இலக்கணம் சொல்றார். ஏகமாய், தம்கால எல்லைகளின் மேலும் எண்ணறிய சக்தியாய், இருள் ஒளிர இருண்ட மோகமாய், செம்பின் உருகளிம்பு ஏய்ந்து நித்த மூலமலமாய், அறிவு முழுதுனையும் மறைக்கும். 4. என்னது? முழுதினையும் மறைக்கும், முழுவதையும் மறைக்கும். எவ்வளவு அறிவு இருக்கோ அவ்வளவையும் மறைச்சிருக்கும். வியாபகமாய் இருக்கும் அறிவில். எது? ஆணவ மலம். ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது விளங்காமல் இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல அறிவு விளங்கணும். ஆனால் அறிவு எவ்வளவோ அவ்வளவு ஆணவ மலம் என்ன செய்யும்? அறிவை மறைச்சிருக்கும். வியாபகமாய், அறிவு முழுதும் வியாபகமாய் நிற்கும் ஆணவ மலம் என்று எதில் சொல்றாரு? சிவபிரகாசம். சரியா? அப்படியே சித்தியாருக்கு போனீங்கன்னா ஒன்றாய், இதேதான். அங்கிருந்து தான் இங்க வருது. சித்தியாருக்கு சிவபிரகாசத்துக்கு முன்னாடி நூல் சித்தியார். சித்தியார் என்ன சொல்ல? ஒன்றாய், அநேக சக்தி உடையதாய், ஆதி அன்றதாய். 4வது பாயிண்ட். தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி, ஆன்மாவின் அறிவை நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி பிறப்பிற்கு காரணமாய், பிறப்பிற்கு காரணமாய் என்று சொல்லுகிறார். ஒன்றாய், அநேக சக்தி உடையதாய், உடனாய், ஆதி என்றதாய், ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆத்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தே செம்பின் உருகளிம்பு போல என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றே என்று சித்தியார்ல சொல்றார். இதே செய்தி தான், இதே செய்தி தான். இதுதான் ஆணவ மலத்துக்குரிய இலக்கணம். இது நித்தமானது. இதுக்கு தனியா சொல்லணும், ஒவ்வொரு பாயிண்டா சொல்லணும்னா ஆணவ மலம் நித்தமானது. ஆணவ மலம் நித்தமானது. 1 2 1 நித்தம். என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கே என்ன இருந்தது? ஆணவ மலம் இருந்தது. 2வது வியாபகம். மூணு பசுத்துவம். பசுத்துவம் என்பது ஆன்மாவை என்ன செய்யுது? பந்தப்படுத்துவது. ஆன்மாவை பிடிச்சி கீழே இழுக்கிறது எது? ஆணவ மலம் தான். பசுத்துவம், பசுத்தன்மையுடையது. பசுனாவே என்னது? கட்டப்பட்டது. பசுனாவே கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். கட்டப்பட்டதுன்னா எது கட்டியிருக்கோம்? கயிறு. பசுவை கட்டி இருப்பது கயிறு இல்லைங்களா? அதுக்கு பேர் பாசம்னு பேர். பாசக்கயிறுன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப பாசம் என்பது ஆணவ மலம். பசுவாகிய ஆன்மா பாசமாகிய ஆணவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே ஆன்மான்னு சொன்னாவே, பசுன்னு சொன்னாவே கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பசுத்துவம். மூர்ச்சைன்னு ஒரு பொருள் இருக்கு. மூர்ச்சை.
மூர்ச்சை. செயல் இன்மையை குறிப்பது. மயங்கி கிடக்கிறான்னு சொல்றோமா இல்லையா, செயல் இன்மை. மூர்ச்சைனா செயல் இன்மை, மயக்கம். எந்த அப்படியே எங்காம கடந்தா மயக்கமா கிடக்கிறான், மூர்ச்சையாகி கிடக்கிறான்னு சொல்றோமா இல்லையா, அதனால அதுக்கு மூர்ச்சைன்னு ஒரு பேர் இருக்குது. மித்ருயு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் வேற வேற பேரு. மித்யு அறிவு விளங்காமை. அறிவை மறைச்சதுன்னா அறிவு விளங்காமை. அறிவு விளங்காமைக்கு காரணமா இருப்பதனால மித்யூன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. 6 அவிச்சைன்னு ஒரு பேர் இருக்கு. அவிச்சை அஞ்ஞானம். அவிச்சைனா அஞ்ஞானம். இப்படி பல பேர் இருக்கு, பல பேர் இருக்கு. சரி, வெண்பா பார்த்துடலாம். மாயா தனுவிளக்காய் மற்றுள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வீயாத வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம்போல் தன்னை மலம் அன்றணிதல் தான். உள்ளம், உள்ளம் என்னது? ஆன்மா. ஆன்மா. மாயா தனுவிளக்காய் காணாதேல் எழுதியாச்சா? எழுதியாச்சா? மாயா தனுவிளக்காய் காணாதேல். மாயையாகிய தனுவினால் காணவில்லை என்றால், எது ஆன்மாவாகிய உயிர் மாயையாகிய விளக்கை கொண்டு, மாயா தனு, மாயா தனு மாயையாலான உடம்பு, மாயை மாயா தனுன்னு மாயையாலான உடம்பு, அதனை கொண்டு காணவில்லை என்றால், மாயா தனுவிளக்கால் காணாதேல் காணவில்லை என்றால், காணவில்லை என்றால், மாயா தனுவிளக்கால் காணாதேல் காணவில்லை என்றால், காணாதேல் ஒன்றையும் ஆயாதாம். ஒன்றையும் ஆயாதாம், ஒரு பொருளையும் காணாது. மாயையாலாகிய உடம்பை கொண்டு உயிர் காணவில்லை என்று சொன்னால் ஒன்றையும் காணாது. ஒன்றையும் காணாது. நீங்க என்ன செய்யலாம்? இனிமேல் நான் கருவி கொண்டு காண மாட்டேன், மாயெல்லாம் எனக்கு இடைஞ்சல், மாயெல்லாம் எனக்கு இடைஞ்சல், எனக்கு என்ன வேண்டாம்? கருவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யலாம்? கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு உக்காந்து பாடம் கேட்கலாமா? கொஞ்ச நேரத்தில் பண்ணுவோங்க அப்படித்தான். அது இல்லை, பாடம் நடக்காதங்க இல்லையா? அப்போ கருவிகளை கொண்டு காணவில்லை என்று சொன்னால் இதற்கு அறிவு விளங்காதே. ஒன்றையும் ஆயாதாம், ஒன்றையும் அறியாதாம். மாயா தனுவிளக்கால் காணாதேல் ஆன்மா என்ன செய்யாது? ஒன்றையும் ஆயாதாம், ஒன்றையும் அறியாதாம், ஒன்றையும் அறியாதாம். அப்போ இந்த ஆணவ மலம் உயிரை எப்படி மறைத்திருக்கிறது? இப்போ கருவி கொண்டு இது காணுகிறதுன்னு சொல்றீங்க, அப்ப ஆணவம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றீங்க. அது அறிவை எப்படிங்க மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மற்ற மலம் தன்னை அன்றடைதல், அன்றே அணைதல். அன்றே மலம் என்னைக்கு வந்துச்சு?
அன்றே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்றே அனாதியே இறைவன் தான் நமக்கு முதல் பொருள் என்பது புதுசா வரல, நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் தான் என்னைக்கும் தலைவன். அதுபோல ஆணவ மூலம் என்னைக்கு வந்துச்சு? அனாதியே வந்துருச்சு. அன்று அன்றுனா அனாதி கேவலத்திலேயே ஆணவ மூலம் உயிரை அறிவு என்ன செஞ்சது? அணைதல்னு சொன்னா மறைத்து கொண்டு இருந்தது, மறைத்து கொண்டு இருந்தது. அது எது போல அப்படின்னா, வியாத வன்னிதனை, வியாத வன்னி, வன்னினது வன்னினது நெருப்பு, வன்னினா நெருப்பு, வன்னி மரம், நெருப்பின் தன்மை விளங்கி நிற்பதனால அதுக்கு வன்னி மரம். வன்னி என்பது நெருப்பு. அதுவதுவாய் வியாத வன்னி, எல்லா பொருள்களிலுமே கலந்து இருக்கிற நெருப்பு. நெருப்பு எல்லா பொருளையும் கலந்து இருக்குதா இல்லையா? பஞ்சபூதத்தை சேர்க்க தானே, எல்லா பொருளும் பஞ்சபூத சேர்க்கதான். எல்லா பொருளும் என்ன இருக்கிறது? நெருப்பினுடைய தன்மை கலந்திருக்கிறது. அது அந்த எல்லா பொருளையும் கலந்திருக்கிறது. அந்த நெருப்பு மரத்துல, மரத்துல நெருப்பு எப்படி இருக்கு? விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியா. விறகுல நெருப்பும் பாலில் நெய்யும் எப்படி இருக்கிறது? மறைந்து இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? விறகு நெருப்போட கூடுகிற போது அது உள்ள இருக்கிற நெருப்பு விளங்கும். அதுக்குள்ள ஒரு நெருப்பு மறைஞ்சு இருக்குது. அந்த நெருப்பு எப்ப விளங்கும்? புறத்துல இன்னொரு நெருப்போடு கூடுகிற போது அந்த அந்த விறகுக்குள்ள மறைந்திருக்கிற நெருப்பு என்ன ஆகும்? விளங்கி தோன்றும். பாலிலே மறைந்திருக்கிற நெய் என்ன செய்யும்? அதுக்கு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் காய வச்சு ஆற வச்சு பெற ஊற்றி தயிராக்கி உறவுகோல் நட்டு உணர்வு கையற்றினால் முருக கடைய வாங்கி முன்னிற்கும். மறைந்திருக்கிற நெய் என்ன செய்யும்? முன்னிற்கும், நல்லா விளங்கி தோன்றும், விளங்கி தோன்றும். எப்போ? அதுக்கு சில வேலை செய்ய வேண்டியது இருக்கு. சூடு பண்ணணும், ஆற வைக்கணும், பிறையுத்தணும், காத்து இருக்கணும். என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். நமக்கு அப்படியெல்லாம் பொறுமை இல்லை. அப்பவே இன்ஸ்டண்டா கிடைக்குமா சார்? ஞானம் எனக்கு இன்ஸ்டண்டா கிடைக்குமா? போனா வெளியே வரும்போது எப்படி வரணும்? ஞானியா வெளியே வரணும். வகுப்புக்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது எப்படி வரணும்? ஞானியா வரணும். அப்படின்னா வாய்ப்பு இல்லை சார், இங்க இல்லை, இங்க அதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க, இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன செய்யணும்? பெறை ஊற்றி காத்து இருக்கணும். அப்புறமும் அது என்ன வராது? நெய் வராது. உள்ள விட்டு ஒரு கலக்கு கலக்கணும். ஏன் பாலை கடைஞ்சா வராம தயிரை கடைஞ்சா ஏன் வருது? பக்குவம். பக்குவப்பட்ட ஆன்மா துன்பப்பட்டா ஞானி ஆயிரும். பக்குவம் இல்லாத ஆன்மா துன்பப்பட்டா சமயத்தை விட்டு ஓடி போயிடும். புரியுதா? இதுதான் வித்தியாசம். ஞானிக்கு துன்பம் வந்தா அவன் பக்குவம் ஆயிட்டா என்ன செய்வான்? இன்னும் இறுக பிடிப்பான். அவனுக்கு வருகிற துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த வினை என்று அறிவான். எனவே பெருமான் திருவடி இறுக பிடிப்பான். நாமெல்லாம் பாடு மாதிரி கடைஞ்சான்னு செஞ்சிருவோம். ஓ உங்க வேலைக்கு ஆகாதியா, ஓடியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கடவுளை மாத்து. சிவபெருமான் போட்டா வச்சாவே துன்பம் வரும்னா, நான் ஏதோ பரவாயில்லன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆகாது ஆகாது, ஓடு ஓடுன்னு ஓடிடுவான். இது பாலை கடையிற கதை இது. ஆனால் சாமி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன செய்வார்? பொறுமையா வெயிட் பண்ணி உள்ள விட்டு கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் அடிப்பார். இல்லையா? எப்போ வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? கடலிலே என்னது? நாட்டிற் பரிபாகன் நம்வினையை ஓட்டி. நாட்டில் பரிபாகனா வருவான், காட்டில் வளைவானனா வருவான். யாரை எப்படி பிடிக்கணும்னு அவனுக்கு தெரியும். சரி, எனவே அதுவதுவாய் வியாத வன்னி தன்னை
தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல். ஒன்றாம் காட்டம், காட்டம்னா தான் விறகு. காட்டம்னா விறகு. விறகுக்குள்ளே நெருப்பு விறகு போலவே மறைந்து நிற்கும். நெருப்பு எப்படி இருக்கும்? விறகுக்குள்ள மறைந்து நிற்பது போல ஆன்மாவிற்குள்ள, ஆன்மாவின் அறிவில் எது மறைந்து இருக்கிறது? ஆணவ மலம் மறைந்து இருக்கிறது. அது பார்த்தா தெரியாது, பார்த்தா தெரியாது. விறகுக்குள்ள இருக்கிற நெருப்பு தெரியுமா? தெரியாது. அதுபோல நம்ம அறிவு இருக்கிற ஆணவ மலம் தெரியுமானா தெரியாது. அது எப்ப தெரியும்? அது எரிஞ்சா தெரியும். எரிஞ்சா தெரியும். புறத்தில் ஒரு நெருப்பு வந்து பற்றுகிற போது அகத்தில் இருக்கிற நெருப்பு விறகுல தெரிவது போல நம்மிருவுக்குள்ள அறிவுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு அறியணும்னா புறத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து பற்றணும். அதுதான் உபதேசம். அந்த நெருப்பு பற்றினால் என்ன செய்யும்? இதை பற்றி இது அந்த விலகை தன் காட்டும், தன்னை காட்டும். ஒன்றாம் காட்டம் போல தன்னை வீயாத வன்னின்னு சொல்றாரு இல்லையா? வீயாத வீதல் என்பது அதுவதுவாய் நிற்றல். அதுவதுவாய் நிற்கும். அந்த நெருப்பு எப்படி நிற்கும்? விறகாவே நிற்கும். நெருப்பு எப்படி நிற்கும்? விறகாவே நிற்கும். அந்த நெருப்பு பக்குவம் அந்த காலத்து வெளியே தெரியும். எது தெரியுங்க? நெருப்பு என்பது ஆணவமலம். நெருப்பு என்பது ஆணவமலம். காட்டம் என்பது ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு. எனவே இந்த ஆணவமலம் பக்குவம் வருகிற காலம் வரைக்கும் தன்னை காட்டாது மறைந்து நிற்கும். பக்குவம் வந்தா தன்னை காட்டும். காட்டுகிற போது அதை என்ன செய்யணும்? நீக்கணும். அதை நீக்கணும். அதான் இங்க சொல்ல மாயா தனுவிளக்காய் மற்றுள்ளம் காண. அப்ப ஆணவமலம் என்பது வேறு, மாயை என்பது வேறு. ஆணவமலம் அறிவை மறைக்கும், மாயாமலம் அறிவை விளக்கும். சரியா? அப்போ மாயாமலமே போதுமே. எதுக்கு? அறிவு விளங்குறதுக்கு. போதுமா வேண்டாமா? போதுமா வேண்டாமா? போதும். மாயே போதும். ஏன் செயல் இருக்காது? சரி, அப்போ அந்த ரெண்டும் போதுமா? மாயாமலம் பாச பொருள்களைத்தான் விளக்கும், பதிப்பொருளை விளக்காது. மாயாமலம் அறிவை விளக்கும். எதை விளக்குன்னா உலகத்தை காட்டும். நல்லது கெட்டதெல்லாம் காட்டாது, உலகத்தை காட்டும். நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும். மாயாமலம் எது செய்யும்? அறிவை விளக்கும். ஏகதேசமாய் விளக்கும். ஏகதேசம்னு என்னது? ஒரு கூறு தான் விளங்கும், முழுசா விளங்கிறாது. அதுவும் நல்லது கெட்டதெல்லாம் பிரிச்சு காட்டாது. புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. முதல்ல எதையுமே செய்யாம இருந்தான், இப்ப ஏதோ செய்யறான். எதை செய்யறான்? உலகத்தை அனுபவிக்கிறான். இந்த கருவிகள் கொண்டு எதை அனுபவிக்கலாம்? உலகத்தை தான் அனுபவிக்க முடியும், பதிய அனுபவிக்க முடியாது. அந்த கருவி வச்சுக்கிட்டு பெருமானை அனுபவிக்கலாமா? அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த கருவிகள் உலகத்தை அனுபவிக்க உதவும், இறைவனை அனுபவிக்க உதவாது. பின்னாடி நம்ம படிக்க இருக்கிறோம், பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன். பாச ஞானத்தால காண முடியாது, பசு ஞானத்தால காண முடியாது. அப்போ இந்த கருவிகள் இறைவனை அறிவதற்கு நேரடியாக துணை செய்யாது, மறைமுகமாக துணை செய்யும். மறைமுகமாக துணை செய்யும். எப்படின்னு கேட்டா சிவபுண்ணியத்தை ஈட்டலாம். இதை வச்சுட்டு என்ன செய்யலாம்? சிவபுண்ணியத்தை ஈட்டலாம். இந்த கரணங்கள் பதிகரணமா மாத்தணும். பசு கரணங்களை என்ன செய்யணும்? பதிகரணமா மாத்தணும், கன்வெர்ட் பண்ணணும். இந்த கரணங்களை என்ன செய்யணும்? பதிகரணமா கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படிங்க பண்றதுன்னா 8ஆம் நூற்பால் இருக்கு, நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். சரியா? 8ல் இருந்தது, அதான் வேலை. எல்லா கரணத்தையும் என்னவா மாற்ற வேண்டியது? பதிகரணமா மாற்ற வேண்டியதான். மாத்திரலாம். சரியா? எனவே இந்த கருவிகள் உலகத்தை அறிவதற்கு உதவுமே என்று பதிய அறிவதற்கு உதவுவது இல்லை. அப்போ இப்ப என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? இப்ப அடுத்த கேள்வி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ ஒரு உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. எதை கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிறோம்? கருவிகள் கொண்டுதான் அறிந்து கொண்டு இருக்கிறோம். கருவிகள் கொண்டு தானே அறிந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு
8ஆம் நூற்பால இருந்தா இதுக்கு கேட்டல் ஞானம்னு பேர். இதுக்கு என்ன பேரு? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். கருவிகள் கொண்டு அறிந்தாலும் இதுல கொஞ்சம் சில நுட்பமான செய்திகள்லாம் இருக்குது. வாக்கு என்பது ரொம்ப உயர்ந்த இடம். சுத்தமாயினுடைய காரியம் மற்றவற்றை நோக்க உயர்ந்தது எது? வாக்கு. அப்போ வாக்கு தான் நமக்கு என்ன செய்கிறது? அறிவை விளக்குது. புரியுதுங்களா? இப்போ ஆகாயத்தினுடைய கூறு 2 இருக்கு. என்னது? ஆகாயத்தின் கூறு ஓசை, இன்னொன்னு ஒளி. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? ஓசை ஒளி என்ன வித்தியாசம்? பொருளற்றது, பொருளுடையது. கடல் ஓசை காதுல உழுவுது ஒரு சத்தம், அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இடி இடிக்குது, காது கேக்குது, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அப்போ பொருளற்ற ஓசை, பொருளற்றது ஓசை, பொருளுடையது ஒளி. இது ஆகாயத்தின் கூறு. இது நாத தத்துவத்தின் கூறு. இப்போ நம்ம கீழே உண்மை விளக்கம் படிக்கும் போது பார்த்தோம், செவியாகிய இந்திரியம் ஆகாயத்தின் கூறாகிய சப்தத்தை அறியும். படிச்சுமா இல்லையா? செவியாகிய இந்திரியம் ஆகாயத்தின் கூறாகிய சப்தத்தை உணரும். ஓசை ஒளி ஊறு சுவை நாற்றம்னு படிச்சுமா இல்லையா? அதில் ஓசைன்னு வருதா இல்லையா? அது எது அறிகிறது? காது. செவியாகிய இந்திரியம் ஆகாயத்தின் கூறாகிய ஓசையை அறிகிறது. இப்போ ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க, பறை முழக்கப்படுகிறது. இப்போ எது அறியுது? காது அறிகிறது. இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறாங்களா இல்லையா? இது என்னது? ஆகாயத்தின் கூறு. ஆகாயத்தினுடைய கூறாகிய ஓசை எது அறியுது? செவி அறிகிறது. இப்போ நான் பேசுறேன், அதையும் காது தான் அறியுது. இந்த பேச்சு என்பது ஆகாயத்தின் கூறு கிடையாது. இது என்னது? வாக்கு. வாக்கு 4 வகை வாக்கு இருக்கா இல்லையா? 4 வகை வாக்கு. இந்த வாக்குகள்லாம் எதனுடைய கூறு? நாத தத்துவத்தின் கூறு. புரியுதுங்களா? நாத தத்துவத்தினுடைய கூறு. நாத தத்துவம் என்பது சுத்தமாயா காரியம். சுத்தமாயா காரியம் என்பதினால இந்த வாக்குகளுக்கு வலிமை உண்டு. வாக்குகளுக்கு வலிமை உண்டு. அதனாலதான் நம்மளா படிச்சோம்னா பாச ஞானம், உபதேசமா கேட்டா பதிஞானம். உபதேசமா கேட்டா, கேட்கலன்னா அது இல்லை, அது எல்லாம் அப்படியே போயிடும். சரிங்களா? அப்போ 2க்கு வேறுபாடு இருக்கு. அப்ப இந்த கருவிகள் பதிகரணமாக மாற்றி, கருவிகள் என்ன செய்யணும்? பதிகரணமாக மாற்றினால் இது பதியை காட்டும். அது வரைக்கும் பதியை காட்டாது. மாயாகிய கருவிகள் உலகத்தான் காட்டிக்கொண்டிருக்கும். இவை என்னவா மாறணும்? பதிகரணமாக மாறினால் பதியை காட்டும், பதியை காட்டும். இது சிவப்பிரகாசம் 70. சிவப்பிரகாசத்தில் 70வது பாட்டு. மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் மேவும் மருளினால் இருளாய் நிற்கும். பதியையும் காட்டும், உலகத்தையும் காட்டும். எப்ப காட்டும் அப்படிங்கிறதான் கேள்வி. மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை 3 சொல்றார். மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை, இந்த 3 மருளினில் இருளாய் நிற்கும். ஆன்மா அறியாமையில் இருந்தா இந்த கருவிகள் எல்லாம் இருளாயிருக்கும். இது மாயையும் மாயின் காரியமாகிய மாயேயமும், மாயையும்
மாயின் காரியமாகிய மாயேயமும் கண்மமும். இருவினையின் வாய்மை, இருவினைன்னு கண்மம். அப்போ மாயை, மாமாயை, கண்மம், இந்த மூணும் இருளாய் நிற்கும். அறிவு விளங்காம செய்யும். எப்பன்னா நம்ம அறிவு மருள்ல இருந்தா, மயக்கத்துல இருந்தா. நம்ம அறிவு மயக்கத்துல இருந்தா கருவிகள் எல்லாம் என்ன செய்யும்? இருட்டா இருக்கும். முதல் 2 வரி, நான் இப்போ 70வது பாட்டில் முதல் 2 வரி பாட்டை இன்னொரு வீட்டில் போய் பொறுமையாக எடுத்து சிவபிரகாசம் பாருங்க. மாயை, மாமாயை, மாயாவரும் இறைவினையின் வாய்மை, ஆய ஆறுயிர் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும். மருள்ல இருளா நிற்கும். அடுத்த 2 வரி அதே வரி திருப்பி போடுங்க. மாயை, மாமாயை, மாயாவரும் இறைவினையின் வாய்மை, ஆய ஆறுயிர் மேவும் அருளினில் ஒளியாய் நிற்கும். அருள்ல இருந்தா ஒளியா நிற்கும், மருள்ல இருந்தா இருளா நிற்கும். எது? மாயை கண்மங்கள். மாயையும் கண்மமும் நம் அறிவு மயக்கத்தில் இருந்தா அறியாமையை செய்யும், அறிவு திருவருள இருந்தா விளக்கத்தை செய்யும். அவ்வளவுதான் பாட்டு. இப்ப இந்த கருவி எனக்கு பயன்படுமா சார் அப்படின்னா, நீ எங்க நிக்கிற சொல்லு. நீ மயக்கத்தில் இருந்தீனா கருவி திருவருளை காட்டாது. நீ தெளிவா இருந்தீனா இந்த கருவிகள் திருவருளை காட்டும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச, நாம பண்ற பூசை சண்டீச நாயனார் செய்யற பூசை. அதே கை கால் தான், கரணங்கள் தான், அந்த கரணங்கள் தான். அவரு பூசை செய்யறாரு, ஒன்னும் தெரியல. அப்பா திட்டினது தெரியல, அடிச்சது தெரியல, ஒண்ணுமே தெரியல. நம்ம பூசையில் உட்காந்தா அவ்வளவுதான். அதே கருவிதான். அவர் அருள்ல நிக்கிறாரு, நாம மருள்ல நிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, அதேதான். சரியா? எனவே இந்த கருவிகள் நமக்கு பயன்படவே பயன்படாதுன்னு சொல்ல முடியாது. பயன்படும், அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் இல்லையா? எது பதிஞானமாக இவற்றை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்த அதிகரணம், 3ஆம் அதிகரணம்.